அந்த பிள்ளைக்கு விரோதமாய் டாக்டர்கள் சொன்னார்கள் அதை டெர்மினேட் பண்ண வேண்டும் என்று. ಆ ಮಗುವಿನ ಕುರಿತಾಗಿ ವೈದ್ಯರು ಹೇಳಿದರು ಆ ಮಗುವನ್ನು ಗರ್ಭಪಾತ ಮಾಡಬೇಕಿತ್ತು. அவர்கள் ವಿಶ್ವಾಸத்தோடு அந்த பிள்ளையை அவர்கள் அபார்ஷன் பண்ணவில்லை. ಅವರು ವಿಶ್ವಾಸದಿಂದ ಅವರು ಗರ್ಭಪಾತ ಮಾಡಿಸಿಕೊಳ್ಳಲಿಲ್ಲ. அந்த பிள்ளை பிறந்தது. ಆ ಮಗು ಹುಟ್ಟಿತು. அழகுள்ள பிள்ளையாய் பிறந்தது. ಅದು ಬಹಳ ಸುಂದರವಾದ ಮಗುವಾಗಿ ಹುಟ್ಟಿತು. சில மாதங்கள் கழித்து ಕೆಲವು ತಿಂಗಳು அவர்கள் சொன்ன வியாதி அந்த குழந்தைக்குள் இருந்தது. ಅವರು ಹೇಳಿದ ವ್ಯಾಧಿಯ ಮಗುವಿನಲ್ಲಿ ಇತ್ತು. அந்த குழந்தை உயிருக்கு போராடுவதை போல் இருந்தது. ಆ ಮಗು ತನ್ನ ಜೀವ ಉಳಿಸಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕಾಗಿ ಹೋರಾಡುವ ಹಾಗಿತ್ತು. நகமெல்லாம் ப்ளூவாய் மாறிவிடும். ಅದರ ಉಗುರುಗಳೆಲ್ಲ ನೀಲಿಯಾಗುತ್ತಿತ್ತು. நாக்கு ப்ளூவாய் மாறிவிடும். ಅದರ ನಾಲಿಗೆ ನೀಲಿಯಾಗುತ್ತಿತ್ತು. உதடுகள் ப்ளூவாய் மாறிவிடும். ಅದರ ತುಟಿಗಳು ನೀಲಿಯಾಗುತ್ತಿತ್ತು. அது மூச்சு இழுக்க கஷ்டப்படும். ಅದು ಉಸಿರಾಡುವುದಕ್ಕೆ ಕಷ್ಟಪಡುತ್ತಿತ್ತು. டாக்டர்கள் சொன்னார்கள் அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும். அந்த வைದ್ಯರು ಹೇಳಿದರು ಈ ಮಗುವಿಗೆ ಶಸ್ತ್ರಚಿಕಿತ್ಸೆ ಮಾಡಬೇಕು. அது இருதயத்தை அறுத்து ஆபரேஷன் பண்ண வேண்டும். ಅದರ ಎದೆ ಭಾಗವನ್ನು ತೆರೆದು ಶಸ್ತ್ರಚಿಕಿತ್ಸೆ ಮಾಡಬೇಕು. ஓபன் ஹார்ட் சர்ஜரி நடந்துதான் ஆக வேண்டும். ತೆರೆದ ಹೃದಯ ಶಸ್ತ್ರಚಿಕಿತ್ಸೆ ಮಾಡಬೇಕು. வேற வழி இல்லாமல் மருத்துவமனைக்கு கொண்டு போனார். ಯಾವ ಮಾರ್ಗವಿಲ್ಲದೆ ಆ ಮಗುವನ್ನ ವೈದ್ಯರ ಬಳಿಗೆ ತೆಗೆದುಕೊಂಡು ஆபரேஷனுக்காக நேரம் வந்தது. ಆಪರೇಷನ್ಗಾಗಿ ಸಮಯ ಬಂದಿತ್ತು. பிள்ளைக்கு செய்ய வேண்டிய எல்லாவற்றையும் செய்து ஆபரேஷன் தியேட்டருக்கு கொண்டு போகிற நேரம் வந்தது. ಮಗುವಿಗೆ ಶಸ್ತ್ರಚಿಕಿತ್ಸೆ ಮಾಡುವುದಕ್ಕಾಗಿ ಸಕಲ ಸಿದ್ಧತೆಯನ್ನು ಏರ್ಪಡಿಸಿ ಈಗ ಶಸ್ತ್ರಚಿಕಿತ್ಸೆ ಕೊಠಡಿಗೆ ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗುವ ಸಮಯ ಬಂದಿತ್ತು. பெற்றோருடைய மனதிலே கர்த்தர் பேசினார். ಹೆತ್ತವರ ಮನಸ್ಸಿನೊಳಗೆ ದೇವರು ಮಾತನಾಡಿದ. ஐயோ இந்த பிள்ளை போனால் திரும்பி வராது. ಅಯ್ಯೋ ಈ ಮಗು ಹೋದರೆ ಈ ಮಗು ತಿರುಗಿ ಜೀವನದಿಂದ ಬರುವುದಿಲ್ಲ. அந்த பிள்ளையினுடைய தாயார் ஒரு ஜெபிக்கிற சகோதரி. ಆ ಮಗುವಿನ ತಾಯಿ ಪ್ರಾರ್ಥಿಸುವ ಸಹೋದರಿ. அவள் தரிசனம் பார்க்கிற ஒரு சகோதரி. ಆಕೆ ದರ್ಶನಗಳನ್ನು ನೋಡುವ ಸಹೋದರಿ. அவருடைய சொப்பனத்திலே அவருடைய ஜெப வேளையிலே அவள் பார்த்த தரிசனம். ಅವರು ತಮ್ಮ ಸ್ವಪ್ನದಲ್ಲಿಯೂ ಪ್ರಾರ್ಥಿಸುವ ವೇಳೆಯಲ್ಲಿ ನೋಡಿದ ದರ್ಶನ. ஆபரேஷன் பண்ணி அந்த பிள்ளை செத்து வந்தது. ಶಸ್ತ್ರಚಿಕಿತ್ಸೆ ಮಾಡಿದ ನಂತರ ಮಗು ಸತ್ತ ಹೆಣವಾಗಿ ಬಂದಿತ್ತು. அந்த பிள்ளையை அடக்கம் செய்துவிட்டு மண்ணை வாரி அந்த பிள்ளையின் பெட்டின் மேல் போடுகிறதை அவள் கண்ணாலே பார்த்தாள். ಆ ಮಗುವನ್ನ ಶವ ಸಂಸ್ಕಾರ ಮಾಡಿ ಮಣ್ಣಿನಲ್ಲಿ ಹೂತಾಕಿ ಮಣ್ಣುಗಳನ್ನು ಹಾಕುವುದನ್ನು ಆಕೆ ದರ್ಶನದಲ್ಲಿ ನೋಡಿದಳು. இன்னும் அநேக சிஸ்டர்கள் ஜெபம் பண்ணிவிட்டு அதே போன்களை சொன்னார்கள். ಮತ್ತು ಇನ್ನು ಅನೇಕ ಸಹೋದರಿಯರು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ ಇದೇ ದರ್ಶನವನ್ನು ಮಾತನಾಡಿದರು. தாய்க்கு தந்தைக்கு என்ன செய்வது என்று புரியவில்லை. ತಂದೆ ತಾಯಿಗೆ ಏನು ಮಾಡಬೇಕೆಂಬುದು ತೋಚಲಿಲ್ಲ. மீண்டும் எனக்கு போன் பண்ணாங்க. ಮತ್ತು ತಿರುಗಿ ನನಗೆ என்ன செய்வது ಸಹೋದರನೇ ಏನು ಮಾಡಬೇಕು ಏನು ಮಾಡಬೇಕು. ಸಿಚುವೇಷನ್ಸ್ அப்படி வரும். ಈ ರೀತಿಯಾದ ಸಂದರ್ಭಗಳು ಬರಬಹುದು. தேவன் உங்களை தெரிந்து வைத்திருக்காரா? ದೇವರು ನಿನ್ನನ್ನು ಆರಿಸಿಕೊಂಡಿರುವುದಾದರೆ குடும்பத்தை தெரிந்து வைத்திருக்கிறாரா? ನಿನ್ನ ಕುಟುಂಬವನ್ನು ಆರಿಸಿಕೊಂಡಿದ್ದಾನೋ? உங்களை கொண்டு தேவன் செய்ய நினைத்தது தடைபடாமல் இருக்குமானால் தேவன் உங்களுக்கு விரோதமாய் போராடுவது நிச்சயம். ದೇವರು ನಿನ್ನ ಕುರಿತಾಗಿ ನಿರ್ದಿಷ್ಟವಾದ ಯೋಜನೆಗಳನ್ನು ರೂಪಿಸುವುದನ್ನು ಇರುವುದಾದರೆ ಸೈತಾನನು ನಿಮಗೆ ವಿರುದ್ಧವಾಗಿ ಹೋರಾಡುವುದು ನಿಶ್ಚಯ. நான் ஆண்டவரை கேட்டேன். ನಾನು ದೇವರನ್ನ ಕೇಳಿದೆ. அவர்களுக்கு போன் பண்ணேன். ಅವರಿಗೆ ಫೋನ್ ಮಾಡಿದೆ. குழந்தையை கொண்டு வந்துட முடியுமா? ಮಗುವನ್ನ ತೆಗೆದುಕೊಂಡು ಬರಲು ಸಾಧ್ಯವೋ? ஹாஸ்பிட்டல் தேட்டருக்கு கூட்டு போறாங்க பிரதர். எல்லா லோஷனும் போட்டு முடிச்சிட்டாங்க. ಆಪರೇಷನ್ ಥಿಯೇಟರ್ಗೆ ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗ್ತಿದ್ದಾರೆ ಸಹೋದರನೇ. ಮಗುವಿನ ದೈಹಿಕ ಲೋಷನ್ಗಳನ್ನು ಹಚ್ಚಿ ಆಯ್ತು. முடியும்னா கொண்டு வந்துருங்க. ನಾನು ಹೇಳಿದೆ ಸಾಧ್ಯವಿರುವುದಾದರೆ ತೆಗೆದುಕೊಂಡು ಬನ್ನಿ. தகப்பனார் ஓடினா. ತಂದೆ ಓಡಿದ. என் பிள்ளை ஆபரேஷன் பண்ணாதீங்க. ನನ್ನ ಮಗುವಿಗೆ ಆಪರೇಷನ್ ಮಾಡಬೇಡಿ. வேண்டாம் ಬೇಡ. பணமெல்லாம் கொடுத்துட்டாங்க. ಹಣವೆಲ್ಲ ಕೊಟ್ಟಿದ್ದರು. பரவாயில்ல வேண்டாம். ಇದರ ಪರವಾಗಿಲ್ಲ ಬೇಡ. பிள்ளையை கொடுத்துருங்க. ನನ್ನ ಮಗುವನ್ನು ಕೊಟ್ಟು ಬಿಡಿ. டாக்டர் சீனி பாய்ஞ்சா. ವೈದ್ಯರಿಗೆ ಸಿಟ್ಟು ಬಂತು. சென்னையில ஃபேமஸ் ஹாஸ்பிடல். ಚೆನ್ನೈಯಲ್ಲಿ ಬಹಳ ಪ್ರಸಿದ್ಧವಾದ ಆಸ್ಪತ್ರೆ. வெரி ஃபேமஸ் ஹார்ட் சர்ஜன். ಬಹಳ ಪ್ರಸಿದ್ಧವಾದ ಹೃದಯ ಶಸ್ತ್ರತಜ್ಞ டாக்டர் செரியன் ஹாஸ்பிடல். ಡಾಕ್ಟರ್ ಚೆರಿಯನ್ ಆಸ್ಪತ್ರೆ. டாக்டர்கள் சீனி பாய்ந்தா. உனக்காக நேரத்தை வைத்திருக்கிறோம். ವೈದ್ಯರು ಸಿದ್ಧರು எல்லாவற்றையும் செய்து விட்டோம். ಆಪರೇಷನ್ ಆಗಿ ಸಕಲ ಸಿದ್ಧತೆ ಆಯಿತು. இப்போ வேணான்னு சொல்றேன். ಈಗ ಬೇಡದ ಹೇಳಿಕೆಯಲ್ಲ. தேவன் அங்கே ஒரு ரட்சகனை அனுப்பினார். ದೇವರು ಅಲ್ಲಿ ಒಬ್ಬ ರಕ್ಷಕನನ್ನು ಕಳಿಸಿದ. அங்கே இன்னொரு மருத்துவர் வந்தா. ಅಲ್ಲಿ ಇನ್ನೊಬ್ಬ ವೈದ್ಯರು ಬಂದ. குழந்தையை டிஸ்சார்ஜ் பண்ணினாங்க. ಆ ಮಗುವನ್ನು ಡಿಸ್ಚಾರ್ಜ್ ಮಾಡಿದರು. எங்க வீட்டுக்கு தான் நேரம் கொண்டு வந்தாங்க. ನೇರ ನಮ್ಮ ಮನೆಗೆ ತೆಗೆದುಕೊಂಡು ಬಂದರು. பிள்ளை உயிரோடு போராடியது உண்மைதான். ಆ ಮಗು ಜೀವಕ್ಕಾಗಿ ಕಷ್ಟಪಡುತ್ತಿರುವುದು ನಿಜ. மூச்சு விடுறதுக்கே கஷ்டப்படும். ಉಸಿರು ಬಿಡುವುದಕ್ಕೆ ಕಷ್ಟಪಡುತ್ತಾ ಇದೆ. அது வளர ஆரம்பித்தது. ಅದು ಕಷ್ಟಪಡುವುದಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭಿಸಿತು. நான் சொன்னேன். ನಾನು ಹೇಳಿದೆ கர்த்தர் சொன்னாருன்னா ದೇವರು ಹೇಳಿದರೆ அவர் பார்த்துவார். ಆತನು ನೋಡಿಕೊಳ್ಳುತ್ತಾನೆ. விட்டுருங்க விட்டுருங்க விட்டுருங்க. எப்படியாவது சாகட்டும். ಹೇಗೂ ಸಾಯಲಿ. இல்லைன்னா வாழட்டும். ಇಲ್ಲ ಬಾಳಲಿ. தேவ சித்தம் நடக்கட்டும். ದೇವರ ಚಿತ್ತ ನೆರವೇರಲಿ. உங்களுக்கு தெரியுமா? ನಿಮಗೆ ಗೊತ್ತು. இப்போ அதுக்கு ಈಗ ಮಗುವಿಗೆ 5 ವರ್ಷம் முடிஞ்சிருச்சு. 5 ವರ್ಷ ಮುಗಿಯಿತು. அது ஸ்கூலுக்கு போகுது. ಈಗ ಅದು ಶಾಲೆಗೆ ಹೋಗ್ತಾರೆ. ஸ்கூலுக்கு போகுது. ಶಾಲೆಗೆ ಹೋಗ್ತಾರೆ.
நிக்குது. ಅದು ಓದುತ್ತದೆ. எங்க வீட்டுல வந்து எனக்கு ஊழியம் செய்யுது. ನಮ್ಮ ಮನೆಗೆ ಒಂದು ನನ್ನೊಂದಿಗೆ ಸೇವೆ ಮಾಡುತ್ತದೆ. எங்க பத்திரிக்கைல ಅದ ಕವರ್ல போடுது. ನಮ್ಮ ಪತ್ರಿಕೆಯನ್ನು ಅದು ಕವರ್ನಲ್ಲಿ ಹಾಕ್ತದೆ. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ಕರ್ತನಿಗೆ ಮಹಿಮೆಯಾಗಲಿ. தேவன் செய்ய நினைத்தது தடைபடாது. ಕರ್ತನು ಮಾಡುವುದಕ್ಕೆ ತೀರ್ಮಾನಿಸುವುದಕ್ಕೆ ಯಾವ ತಡೆ ಇಲ್ಲ. Be careful my friend. ಓ ನನ್ನ ಪ್ರಿಯ ಸ್ನೇಹಿತರೆ, ಸಂತೋಷಪಡು. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ಕರ್ತನು ನಿನ್ನನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುತ್ತಾನೆ. ஜெபிக்கிறதுக்கு முன்பாக ನಿಮಗಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸಕ್ಕೆ முதல் வார்த்தையை சொல்லி முடிக்கட்டும். ಮತ್ತೊಂದು ಮಾತನ್ನು ಹೇಳಿ ನಾನು ಮುಗಿಸ್ತೇನೆ. வேதம் சொல்கிறது, ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತದೆ, இந்த மோசே பெரியவனானோ, ಈ ಮೋಶೆ ದೊಡ್ಡವನಾದನು. 11ನೇ ವಚನத்துல 11ನೇ ವಚನದಲ್ಲಿ மோசே பெரியவனான காலத்தில் ಮೋಶೆ ದೊಡ್ಡವನಾದ ಕಾಲದಲ್ಲಿ அவனுடைய சகோதரருக்கு போனான். ಆತನು ತನ್ನ ಸಹೋದರರ ಬಳಿಗೆ ಹೋದ. ஒருவனை எகிப்தியர் அடிக்கிறதை கண்டு அங்கும் எங்கும் பார்த்து ஒருவனை கொன்று போட்டான். ಒಬ್ಬ ಈಜಿಪ್ಟವನ್ನು ಇಸ್ರೇಲನ್ನು ಹೊಡೆಯುವುದನ್ನು ನೋಡಿ ಅವನನ್ನು ಕೊಂದು ಹಾಕಿದ. அவன் நினைத்தான், என்னுடைய கையினாலே தேவன் அற்புதங்களை செய்வார். ಆತ ನೆನೆಸಿದ, ದೇವರು ನನ್ನ ಮೂಲಕ ಅದ್ಭುತಗಳನ್ನು ಮಾಡುತ್ತಾನೆಂದು. நான் ரட்சகன், ನಾನೇ ರಕ್ಷಕನು. அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் சொல்கிறது. ಅಪೊಸ್ತಲರ ಕೃತ್ಯ 7ನೇ ಅಧ್ಯಾಯ 25ನೇ ವಚನ. அவருடைய கைகளினாலே தேவன் தங்களுக்கு ரட்சிப்பை தந்தருவார் என்று தருவார் என்பதை தன்னுடைய சகோதரர்கள் அறிந்து கொள்வார்கள் என்று அவன் நினைத்தான். அவர்களோ அதை அறியவில்லை. ದೇವರು ತನ್ನ ಕೈಯಿಂದ ಬಿಡುಗಡೆ ಉಂಟು ಮಾಡುತ್ತಾನೆ ಎಂಬುದು ತನ್ನ ಸಹೋದರರಿಗೆ ತಿಳಿದು ಬರುವುದೆಂದು ಭಾವಿಸಿದರು. ಆದರೆ ಅವರು ಹಾಗೆ ತಿಳುಕೊಳ್ಳಲಿಲ್ಲ. ಈ ಮೋಶೆ ಯಾರು? ಮೋಶೆ ತನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಿ ಆತನೊಬ್ಬ ಶುದ್ಧ ಸೋಲನ್ನು ಅನುಭವಿಸಿದವನು. ಅವನು நினைச்சா என் கையினாலே பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். ಆತ ನೆನೆಸಿದ, ದೇವರು ನನ್ನ ಮೂಲಕ ದೊಡ್ಡ ಅದ್ಭುತಗಳನ್ನು ಮಹತ್ವಗಳನ್ನು ಮಾಡುತ್ತಾನೆಂದು. நான் தான் அந்த மனுஷன், ನಾನೇ ಆ ಮನುಷ್ಯನೆಂದು. என்னுடைய பலத்தினாலே செய்வேன், ನನ್ನ ಸಾಮರ್ಥ್ಯದಿಂದ ಅದನ್ನು ಮಾಡುತ್ತೇನೆ, ஞானத்தினாலே செய்வேன், ನನ್ನ ಜ್ಞಾನದಿಂದ ಅದನ್ನು ಮಾಡುತ್ತೇನೆ. நான் இன்னைக்கு பார்வோன் அரண்மனையில் இருக்கிறேன், ನಾನು ಇದನ್ನ ಪರವನ ಅರಮನೆಯಲ್ಲಿ ಇದ್ದೇನೆ, அடுத்த ராஜா ನಾನೇ ಮುಂದಿನ ಅರಸ, எனக்கு எல்லா பலனும் உண்டு, ನನಗೆ ಎಲ್ಲಾ ಸಾಮರ್ಥ್ಯವಿದೆ, எல்லா வல்லமையும் உண்டு, ಎಲ್ಲಾ ಪರಾಕ್ರಮವಿದೆ, நானே இந்த காரியங்களை செய்து முடிப்பேன் என்று நினைத்தான். ನಾನೇ ಈ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡಿ ಮುಗಿಸ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ ನೆನೆಸಿದ. ಏನು ನಡೆಯಲಿಲ್ಲ. utter failure. ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ಸೋಲು. உங்களுடைய ஞானத்துல உங்களுடைய பிசினஸ் வளர்த்து நான் பாக்குறீங்களா? ನಿಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿಯೂ ನಿಮ್ಮ ವ್ಯಾಪಾರದಲ್ಲಿಯೂ ಈ ರೀತಿಯಾಗಿ ಸೋಲನ್ನು ನೋಡುತ್ತೀರಾ? சுய பலத்தினாலே உங்களுடைய அறிவினாலே உங்களுடைய ஞானத்தினாலே இந்த காரியங்களை செய்து விடலாம் என்று நினைத்தீர்களா? ನಿಮ್ಮ ಸ್ವಂತ ಶಕ್ತಿಗಳು, ನಿಮ್ಮ ಸ್ವಂತ ಜ್ಞಾನದಿಂದಲೂ, ನಿಮ್ಮ ಸ್ವಂತ ಸಾಮರ್ಥ್ಯಗಳಲ್ಲಿ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಸಾಗಿಸಬಹುದು ಎಂಬುದಾಗಿ ನೆನೆಸುತ್ತೀರಾ? மோசே போல பயந்து நடுங்கி ஓடி இப்பொழுது ஒளிந்து கொண்டிருக்கிறீர்களா? ಅಥವಾ ಮೋಶೆಯಂತೆ ಹೆದರಿ ಓಡಿ ಪಲಾಯನ ಮಾಡಿ ಬಚ್ಚಿಟ್ಟುಕೊಂಡಿದ್ದೀರೋ? அநேக பிசினஸ் ஃபெயிலியர் ஆகி ಅನೇಕ ವ್ಯಾಪಾರದ ನಷ್ಟ ಹೊಂದಿ கடன் பிரச்சனையில பயந்து நடுங்கி ஒளிந்து கொண்டிருக்கிறாங்க. ಸಾಲದ ಸಮಸ್ಯೆಯಿಂದ ಹೆದರಿಕೊಂಡು ಬಚ್ಚಿಟ್ಟುಕೊಂಡಿದ್ದಾರೆ. ஊரை விட்டு ஊர் ஓடி வந்து ஒளிந்து கொண்டு ಊರಿಗೆ ಬಂದು ಬಚ್ಚಿಟ್ಟುಕೊಂಡಿದ್ದಾರೆ. நான் செய்கிற பிசினஸ் எல்லாம் ஃபெயிலியர், ನಾನು ಮಾಡುವಂತ ವ್ಯಾಪಾರವೆಲ್ಲ ನಷ್ಟ, நான் செய்கிற எல்லா வியாபாரமும் நஷ்டம், ನಾನು ಮಾಡುವ ಎಲ್ಲಾ ವ್ಯಾಪಾರವೂ ನಷ್ಟ, எல்லா தொழிலும் நஷ்டம், ಎಲ್ಲಾ ಕೆಲಸಗಳು ನಷ್ಟ, போகிற வேலையெல்லாம் நஷ்டம், ಮಾಡುವಂತ ಕೆಲಸಗಳೆಲ್ಲ ನಷ್ಟ ನಷ್ಟ ನಷ್ಟ. நான் செய்கிறதெல்லாம் நஷ்டம் பிரதர். ನಾನು ಮಾಡುವುದೆಲ್ಲ ವ್ಯರ್ಥ ಸಹೋದರರೇ. இந்த வேலைக்கு போனாலும் உருப்படியா இருக்க முடியல. ಯಾವ ಕೆಲಸಕ್ಕೆ ಹೋದ್ರೂ ನನ್ನ ಅಭಿವೃದ್ಧಿ ಆಗುತ್ತಿಲ್ಲ. ஒரு வேலையில கூட நான் நிரந்தரமா 3 மாசம் 4 மாசம் 6 ಮಾಸத்துக்கு மேல இருக்க முடியல. ಯಾವ ಕೆಲಸದಲ್ಲಿ 3 ತಿಂಗಳು 6 ತಿಂಗಳ ಕಾಲ ನಾನು ನಿರಂತರವಾಗಿ ನಿಲ್ಲಲು ಆಗುತ್ತಿಲ್ಲ. வேலை வெட்டியை ತೊರೆದಿದ್ದಾங்க, ಕೆಲಸದಿಂದ ನನ್ನನ್ನು ಓಡಿಸಿಬಿಡುತ್ತಾರೆ. வேலையில மேல கழுத்து மேல ஏறி உட்கார்ந்துக்கிறாங்க ಮತ್ತು ಕೆಲಸ ಮಾಡುವಾಗ ಅವರ ಕತ್ತಿನ ಮೇಲೆ ಕೂತುಬಿಡುತ್ತಾರೆ. எல்லாம் எனக்கு தோல்வி, ಎಲ್ಲವುಗಳು ನನಗೆ ಸೋಲು, சம்பாதியமெல்லாம் தோல்வி, ನಾನು ಸಂಪಾದಿಸಿದೆಲ್ಲ ಸೋಲು, நான் முயற்சி செய்து ஆரம்பித்த எல்லா கடைகளும் நஷ்டமாய் போய்விட்டது, ನಾನು ತೀರ್ಮಾನಿಸಿ ಆರಂಭಿಸಿದ ಎಲ್ಲಾ ಕಾರ್ಯಗಳಲ್ಲಿ ನನಗೆ ನಷ್ಟವಾಗಿದೆ, எல்லா தொழிலும் ஒரு முற்றுப்புள்ளி வந்துவிட்டது, ಎಲ್ಲ ನನ್ನ ಪ್ರಯತ್ನಗಳಲ್ಲಿ ಅಂತ್ಯವು ಬಂದುಬಿಟ್ಟದೆ, நான் செய்த பிசினஸ் வர வேண்டிய பணம் வராமல் பாதியில நிற்கிறது, ನಾನು ಮಾಡಿದ ವ್ಯಾಪಾರದಲ್ಲಿ ಹಣವು ಹಿಂದಕ್ಕೆ ಬರದೆ ಅದು ಹಾಗೆ ನಿಂತು ಬಿಟ್ಟಿದೆ, நான் செய்த பிசினஸ் வர வேண்டிய பணம் எல்லாம் முடங்கி போய் இப்போது நான் கடத்துல இருக்கிறேன், ನಾನು ಮಾಡುವ ವ್ಯಾಪಾರದಲ್ಲಿ ನನ್ನ ಹಣಕಾಸುಗಳೆಲ್ಲ ಖಾಲಿಯಾಗಿ ಈಗ ನಾನು ನಷ್ಟದಲ್ಲಿದ್ದೇನೆ. I am a failure. ನಾನು ಸೋಲು. சொல்லிருந்தீங்களா? ಎಂದಿದ್ದರು. Moses also was like that. ಮೋಶೆಯು ಹಾಗೆ ಇದ್ದ. Moses also was like that. ಮೋಶೆಯು ಹಾಗೆ ಇದ್ದ. வேதம் சொல்லுது, ಸತ್ಯವೇದ ಹೇಳ್ತದೆ, அந்த மோசேயை ಆ ಮೋಶೆ தேவன் கைபிடித்து தூக்கினார். ದೇವರು ತನ್ನ ಹಸ್ತವನ್ನು ದೇವರ ಹಸ್ತದಿಂದ ಹಿಡಿದು ಮೇಲಕ್ಕೆತ್ತಿದ. தேவன் ஒருவனை தெரிந்து வைத்திருந்தால் என்ன மாதிரி அவரை நடத்துவார் என்பதை இப்பொழுது நான் உங்களோடு பேசினேன். ದೇವರು ಮನುಷ್ಯನನ್ನು ಆರಿಸಿಕೊಂಡಿದ್ದಾರೆ, ದೇವರು ಅವನನ್ನು ಹೇಗೆ ನಡೆಸ್ತಾನೆ ಎಂಬುದನ್ನು ನಿಮ್ಮೊಂದಿಗೆ ಮಾತನಾಡಿದೆ. இன்றைக்கு கர்த்தர் ಈ ದಿನ ಕರ್ತನು உங்களுக்கு அற்புதங்களை செய்கிற ஒரு இரவு, ನಿಮಗೆ ಅದ್ಭುತಗಳನ್ನು ಮಾಡುವಂತ ಒಂದು கைவிடப்பட்ட நிலைமையில இருக்கலாம், ನೀವು ಕೈಬಿಡಲ್ಪಟ್ಟ ಪರಿಸ್ಥಿತಿಗಳಲ್ಲಿ ಇರಬಹುದು, நீரின் வாதையில நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம், ಕಣ್ಣೀರಿನ ಹಾದಿಯಲ್ಲಿ ನೀವು ಜೀವಿಸಿರಬಹುದು, தோல்வியில நீங்கள் இருந்து கொண்டிருக்கலாம், ನೀವು ಸೋಲಿನಲ್ಲಿ ಇರಬಹುದು. ஆனால் கர்த்தர் உங்களை கொண்டு மகிமையான காரியங்களை செய்ய போகிறார். ಆದರೆ ಕರ್ತನು ನಿಮ್ಮನ್ನು ಉಪಯೋಗಿಸಿ ಮಹಿಮೆಯ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡುತ್ತಾನೆ. உண்மை கண்டு ನಿನ್ನನ್ನು ಉಪಯೋಗಿಸಿ உண்மை கண்டு
கர்த்தர் பங்குமையான காரியங்களை செய்வார். ಕರ್ತನ ಮಹಿಮೆಯ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡುತ್ತಾರೆ. நீ failure, ನೀನು ಸೋಲಾಗಿದ್ಯೋ, I